காட். லாஸ்ட் வீடியோல ரெபேக்கா கர்ப்பவதியா இருந்தாங்கன்னு பார்த்தோம்ல. அடுத்து ரெபேக்கா கர்ப்பமா இருக்கும்போது அவங்க வயித்துல இருக்க பிள்ளைங்க மோதிட்டு இருக்கிறத ஃபீல் பண்ணாங்க. உடனே அவங்க இப்படி ஆனா எனக்கு எப்படியோன்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. அப்போ ஆண்டவர் ரெபேக்காவுடைய ஜெபத்தை கேட்டு அவளுக்கு சொன்னது, ரெபேக்கா, உன் வயித்துல 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க 2 ஜாதிகளா பிரிய போறாங்க. இதுல ஒரு ஜாதி மற்ற ஜாதியை விட பலத்திருப்பாங்க. பெரியவன் சின்னவனை சேமிப்பான்னு சொன்னாரு. பிரசவ காலம் வந்தப்போ அவங்களுக்கு 2 பிள்ளைங்க வயித்துல இருந்தாங்க. பெரிய பையன் சிவந்த நிறமும் சர்வாங்கமும் ரோம அங்கேயே போட்டு இருக்கிற மாதிரி வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசான்னு பேர் வச்சிட்டாங்க. உடனே சின்னவன் அவங்க அண்ணன் ஏசாவுடைய குதிங்கால பிடிச்சுக்கிட்டே வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபுன்னு பேர் வச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் பிறக்கும்போது ஈசாக்கு 60 வயதா இருந்தாரு. 2 பேரும் பெரியவங்களாகி பெரியவர் ஏசா வேட்டைக்காரனாவும் சின்னவர் யாக்கோபு கூடாரவாசியாவும் இருந்தாரு. ஏசா வேட்டையாடி வர யாக்கோபு சமைச்சு வச்சுட்டு இருப்பாரு. ஒரு நாள் ஏசா வேட்டையாடி களைப்பா வீட்டுக்கு வந்தாரு. அப்போ வீட்டில் சமைச்சிட்டு இருக்கிற யாக்கோபை பார்த்து, கொஞ்சம் அப்பவும் கூலும் எனக்கு கூடன்னு கேட்க, யாக்கோபு ஏசாவை பார்த்து, நான் நீ கேட்டது என்னமோ கொடுக்குறேன், ஆனா உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு வித்துருன்னு சொன்னாரு. உடனே ஏசா, நான் சாகுற நிலைமையில இருக்கிறேன், எனக்கு இதுக்கு இப்போ சேஷ்ட புத்திர பாகம், நீயே எடுத்துக்கோ அப்படின்னு யாக்கோபுக்கு ப்ராமிஸும் பண்ணிட்டாரு. அப்போ யாக்கோபு அவர் சமைச்ச அப்பமும் கூலையும் ஏசாக்கு கொடுத்தாரு. தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இப்படி அவலட்சியமா இழந்துட்டாரு. சேஷ்ட புத்திர பாகம்னா தகப்பனுடைய சொத்தில் 2 மடங்கு வீட்டுல பிறக்கிற முதல் பிள்ளைக்கு கொடுக்கிற பாகம் தாங்க. இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்னா, குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளிடம் பாரபட்சம் காட்டக்கூடாதுங்க. அப்படி பாரபட்சம் காட்டுறதுனால அவங்களுக்குள்ள ஃபியூச்சர்ல கசப்பும் பிரிவும் வர வாய்ப்பு இருக்குங்க. ஏசா வேற ஏதாச்சும் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா அவங்க அம்மாட்டையோ இல்லை வீட்டு வேலைக்காரர்கிட்டையோ கேட்டு பசியை போக்கிருக்கலாம். ஆனா கொஞ்ச நேரம் பசிக்க ஆசைப்பட்டு அவருக்கு வாழ்நாளெல்லாம் நன்மை கொடுக்கிற சேஷ்டபுத்திர பாகத்தையே யாக்கோபுக்கு வித்துட்டாரு. இப்படி தாங்க இந்த உலகத்துல கொஞ்ச நேரம் சினிமா, கொஞ்ச நேரம் அவுட்டிங், கொஞ்ச நேரம் ஆசைகள் நீண்ட கால நன்மைகளை நம் கண்களுக்கு மறைக்குதுங்க. தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு ஜெப வாழ்க்கை வாழ்வோம். அப்போ ஆவியானவர் நம்மை சரியான வழியில் நடத்துவார். God bless you.